ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால என்னோட மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் 3:30க்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிவராத்திரி வேறு. சரி, வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து வாசப்படி, அதாவது ஒரு 2 வாரமாக வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வந்து வைக்கவே இல்லை. சரி, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து புதுசாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே குளிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாசலில் மஞ்சள் தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி புதுசாக வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாசலை பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவில் தான் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து நிறைய கோலம்லாம் வந்து தெரியாது அப்படின்றதுனால ரெகுலராக இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் தான் வந்து போடுவேன். ரிப்பீட்டடாக சில கோலம் போட்டுகிட்டே தான் வந்து இருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடும்போது வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருக்குது. அதனால தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து காஞ்சிடுது. அதுக்கப்புறமா இந்த உருளி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து போரூர் சரவணா ஸ்டோரில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து ரூ. 100. சரி, இன்றைக்கி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து பூவால் அலங்காரம் பண்ணேன். பூ வந்து ஆல்ரெடி நான் வாங்கலை மார்க்கெட்டில் இருந்து அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பக்கத்தில் மட்டும் ஒரு ரூ. 40 பூ மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் தான் வந்து கிடச்சிது. ஏன்னா சிவராத்திரி அப்படின்றதுனால பூவோட ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வாசலில் உருளியில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது உருளியில் தான் இன்றைக்கி வாசலில் அலங்காரம்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். எப்போவுமே வெள்ளி செவ்வாயில் இந்த மாதிரி கிச்சனில் கோலம்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவில் தான் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் நிறைய பூ இருக்கும். ஆனால் இப்போ வந்து பூ ரெகுலராக வாங்காததுனால பூ பார்த்திங்கன்னா இருந்துச்சு, ஆனால் ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிச்சனில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுற பிளேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டேன். ரோஸ் கம்மியாக இருந்ததுனால ரொம்பவே கம்மியாக வச்சு தான் இன்றைக்கி அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து ஒத்த திரி போட்டு விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் வந்து இப்போல்லாம் ரெட்டை திரி போட்டு தான் வந்து விளக்கேற்றுறேன். முன்னாடி எனக்குமே வந்து தெரியாது ரெட்டை திரியில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒத்த திரி மட்டும்தான் போட்டு விளக்கேற்றிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இப்போலாம் வந்து அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதுதான் வந்து பதில். இந்த மாதிரி விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி இருந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நான் பூ பத்தாதோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. வாராகி அம்மனுக்கு நான் வந்து அதாவது மஞ்சள் கிழங்கு வச்சு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அது வந்து என்னால் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளேயாவது மாலை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.